ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் முட்டை கோலா உருண்டை குழம்பு நம்ம செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டை நம்ம ரெடி பண்ணிக்கணும். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். தேங்காய் 1/2 மூடி தேங்காய், காரத்துக்கு தக்கன 5 பச்சை மிளகா இல்லை 6 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். இந்த தேங்காய், பச்சை மிளகா, கசகசா, பொட்டுக்கடலை இதை வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கொரன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையில் இதோட மிக்ஸ் பண்ணி அதை நம்ம செய்யலாம். நான் அதை வந்து செய்கிறப்ப காமிக்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய பழம் 3 தக்காளி பழம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு சுருள் பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி. இப்போ வாங்க முதல்ல வந்து நம்ம முட்டையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம், இந்த அரைச்ச மசாலாவையும் இது கூட போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பனியார் சட்டியில் ஊற்றி எடுக்க போகிறோம். பனியார மாதிரி ஊற்றுறதுனால ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் போதும், இப்படி அள்ளி எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம இதை பனியார சட்டியில் ஊற்றி எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி மெதுவாக அப்படி திருப்பி விடுங்க. அடுப்பு வந்து இங்கே குறைச்சி தான் ஏற்றணும். ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு வராது. பாருங்க, அழகாக திருப்ப வருது. இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பணியாரம் நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளேயும் இங்கிட்டு வந்து நம்ம குழம்ப வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இந்த தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. மட்டன்னா தான் நம்ம வந்து கூட சேர்ப்போம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு வெங்காயம், இஞ்சி பூண்டு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வைக்கிறதுனால நான் வந்து தக்காளி பெரிய பழமாக 3 பழம் சேர்த்துருக்குறேன். இது தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் நம்ம சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து குறைச்சி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க வேணாம் மல்லித்தூள். இந்த மசாலாவையும் நல்லா எண்ணெயிலேயே நீங்கள் வந்து நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வச்சு மசாலா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக
கசகசா, ஏன்னா நம்ம ஏற்கனவே முட்டையில் கசகசா சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக கசகசா. தேங்காய் வந்துட்டு நீங்கள் 5 பேருக்கு ஒரு தேவையான அளவு. நான் வந்து ரொம்ப தேங்காய் சேர்க்கலை, குழம்பு வந்து டேஸ்ட்டு இதாக இருக்கணும். அதனால் நான் கொஞ்சமாக தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த தேங்காயை நம்ம ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை வந்து மூடி வச்சுருங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் இது தனியாகவும் வச்சுருக்கேன். தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் முட்டை போட்ட உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முட்டை கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்க்க முடியும். நன்றி.